This is Kannan's vlog. Welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் மொபைலை 3 விதமாக எப்படி சார்ஜ் பண்ணுறது, என்னென்ன அட்வான்டேஜஸ், சீக்கிரமாக மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 டைப்ஸ் ஆஃப் மோட் இருக்குது. அது வந்து நார்மல் மோட், பவர் சேவ் மோட், ஸ்விட்ச் ஆஃப் மோட். இந்த 3 மோட்லையும் என்னென்ன அட்வான்டேஜஸ், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்பதை அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். மோட்டில் லொக்கேஷனை மட்டும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா லொக்கேஷன் ஆன் பண்ணீங்கன்னா பயங்கரமாக பேட்டரி ட்ரெயின் ஆகும். அதனால நார்மல் மோடில் வந்து நீங்கள் லொக்கேஷனை மட்டும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது வந்து இது 4 மணி நேரம் எடுத்துக்கும். மினிமம் 85% சார்ஜ் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் எடுத்துக்குது. நீங்கள் ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுனால ஆப்ஸ் வந்து பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்கும். அப்படி யூஸ் ஆகுறதுனால உங்களுக்கு பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகும். அதனால நீங்கள் மொபைல் ஃபோனோட பின்னாடி தொட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் சூடாகும். அதனால இந்த மோடில் வந்து பேட்டரி லைஃப் கம்மி. ஆனால் எல்லா ஆப்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பவர் சேவ் மோட். அதாவது 2 ஆப்ஸ், மெசேஜிங் ஆப்ஸ், காலிங் ஆப்ஸை மட்டும் எனேபிள் பண்ணிட்டு மிச்சம் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிடலாம். பவர் சேவ் மோடை ஆன் பண்ணணும். இல்லை சூப்பர் பவர் சேவ் மோட்னு சம்மதர் மொபைல்ஸில் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.25 மணி நேரத்தில் 80 to 85% சார்ஜ் ஏறிடும். ஆனால் இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஃபோனையும் மினிமமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடும். அந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்கு. ஆனால் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா பேட்டரி சூடாகிறது இல்லை. ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ண முடியாது, எல்லா ஆப்ஸும் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஸ்விட்ச் ஆஃப் மோட், இதுதான் கடைசி மோடு. நீங்கள் வந்து 2 மணி நேரம் வந்து உங்கள் ஃபோனை மறந்துட வேண்டியது தான். உங்களால் வேற எந்த ஆப்ஸ், எந்த மெசேஜஸ் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இது வந்து 2 மணி நேரத்தில் சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடும். இது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டதுனால பேட்டரி வந்து யூசேஜ் வந்து கம்மி. எல்லா ஆப்ஸும் வந்து பேக்ரவுண்டில் ஓடாது. அதனால உங்களுக்கு பேட்டரி வந்து சூடாகாது. எந்த ஆப்ஸையும் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த ட்ரிக்ல ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னா உங்க சார்ஜரும் அந்த பிளக் பாயிண்ட்ல இருக்கிறத வந்து கிராஸா நீங்க பிளக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கரண்ட் ஜாஸ்தியா இருக்கும். உங்களுக்கு கரண்ட்டும் ஜாஸ்தியா வரும். இந்த கிளிப்பை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு இழுத்தாலும் வரமாட்டேங்க. உங்களுக்கு சார்ஜிங் கரண்ட் வந்து பெட்டரா இருக்கும்னு அர்த்தம். ஆனா அடுத்து நம்ம நேரா வச்சு பார்ப்போம். இந்த பிளக் பண்ணி பார்த்ததுல இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரா இருக்கு. ஆனா இதுவும் நல்லா சார்ஜ் பண்ணும். ஏன்னா கிளிப்பு நல்லா தான் இருக்கு. நீங்க ஒரு மொபைலோட சார்ஜரை இன்னொரு மொபைலுக்கு நீங்க சார்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா பேட்டரி ஆப்டிமைசேஷன் 80% சார்ஜ் ஆனோடனே எல்லா மொபைல்லையுமே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப டிஃபரெண்ட் பேட்டரி ஆப்டிமைசேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேட்டரி டேமேஜ் ஆகிடும். வேற மொபைல் சார்ஜர்ல கரண்ட் சார்ஜிங் வேல்யூ வேற மாதிரி இருக்கிறதுனால நீங்க உங்க மொபைல்ல அந்த வேற சார்ஜர் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா ஒன்னா பேட்டரி ரொம்ப சூடாகி ஓவர் சார்ஜ் ஆகி ரொம்ப சூடாகும். இல்லைன்னா ரொம்ப மெதுவா சார்ஜ் ஏறும். அந்த மாதிரி ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். அதனால நீங்க வேற மொபைல் சார்ஜரை யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து பிளக் பாயிண்ட்டோ அல்லது சார்ஜரோ ரொம்ப புவராக ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு சார்ஜிங் கரண்ட் கம்மியாக இருக்கும். அப்போ சீக்கிரமாக சார்ஜ் ஏறாது. அதனால அந்த மாதிரி இந்த இதில் ஆடுற அந்த பிளக் பாயிண்ட் மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணாதீங்க. மொபைல்னு இல்லை, எந்த ஹோம் அப்ளையன்சஸ்க்கும் இந்த மாதிரி பிளக்கை யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து வர்றது செகண்ட் நான் ஆண்ட்ராய்டு ட்ரிக். இந்த ட்ரிக் என்னன்னா நீங்க பிளக் பண்ற பிளக் பாயிண்ட்ல டியூப் லைட்டோ ஃபேனோ சுவிட்ச் ஆன் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். சார்ஜிங் கரண்ட் கம்மியாகும். ஆனா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டியூப் லைட்டோ ஃபேனோ இல்லாம அந்த சார்ஜர் மட்டும் செட் பண்ணி சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா சார்ஜ் ஆயிடும். சார்ஜிங் கரண்ட்டும் டிப் ஆகும். அப்ப சார்ஜிங் டைம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால நீங்க எல்லா சுவிட்சஸையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தனி ரூம்ல சார்ஜ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அங்க வேற ஹோம் அப்ளையன்சஸோ ஃபேனோ டியூப் லைட்டோ இருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்க யாரும் இல்லாத தனி ரூம்ல சார்ஜ் பண்றது சீக்கிரமா சார்ஜ் ஏறிடும். 3 மணி நேரம் ஆகிறது 2.25 மணி நேரத்துல ஆயிடும். இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் நன்றி. ப்ளீஸ் உங்கள் கமெண்ட்ஸ், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.